தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவார்த்தைகள் 10. ஆண்டவரின் கோயிலுக்கு அடித்தளம் இட்டபோது இஸ்ரேலின் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாவின் புதல்வரான லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாம் வல்லவரே, நன்றி. என் ஆன்மா ஆண்டவரை எப்போதும் ஏற்றி போற்றுகின்றது. அவர் எனக்கு செய்த நல்ல செயல்களுக்காக என் உள்ளம் மகிழ்ச்சியாயிருக்கிறது என்ற வேத வார்த்தைகளுக்காக நன்றி. இன்று நீர் எமக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல நாங்கள் எந்த ஒரு பணியை செய்கின்ற போதும் அதில் உம்முடைய பிரசன்னத்தால் நாங்கள் செய்யவும், உம்மை பாடி துதித்துவிட்டு அந்த பணிகளை செய்யவும் தேவையான அருளையும் ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. அப்படி உம்மை பாடி புகழ்ந்து செய்கின்ற போது உம்முடைய கரம் அந்த செயலில் இருக்குமே, அதனால் உம்முடைய நாமம் மகிமைப்படுமே இயேசப்பா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே, நன்றிகள். ஆமேன்.